வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பணவீக்கம் இந்த வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி இந்தியா முழுக்க எதிரொலிக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா காய்கறி விலை, பூண்டு, வெங்காயம் இதனுடைய விலை, அதுவும் பார்த்திங்கன்னா சில்லறை வர்த்தகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயும் இல்லாத அளவுக்கு 9.7 வந்துருக்குது. கடந்த காலத்தில் 2023-24 5.4, 22-23 6.9 இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் அதனுடைய பணவீக்கம் 23 6.6 இருந்தது. இன்றைக்கி 42% அதிகமாகிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணவீக்கம் ஏன் அதிகமாகிடுச்சு? தொடர்ந்து நம்ம திமுக, விஜய் இதை பற்றியே பேசிகிட்டு இருந்து அதுக்கு சில பேர் இல்லை நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பேசிகிட்டு இருந்தாலும் நாடு முழுவதும் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி யாரும் ஏன் பேசலை? கண்ணுக்கு எதிரே தெரியறது என்ன? மருத்துவர் தாக்கப்பட்டார், மருத்துவர் செஞ்சது ரைட்டா, அந்த பையன் செஞ்சது ரைட்டா, அது பற்றியான வாதங்கள். இன்னொரு பக்கம் திராவிடமா தமிழ் தேசியமா அதை பற்றி வாதங்கள். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஏன் ஆட்சி தான் பெருசுங்கிறாரு, எடப்பாடி ஏன் ஆட்சி தான் பெருசுங்கிறாரு, அரசு ஊழியர்கள் நான் இதை பண்ணேன் நான் அதை பண்ணேன் அப்படின்னு 2 பேரும். இதற்கொண்டுள்ள ஒரு நடிகை நான் தெலுங்கு பற்றி இழிவாக பேசி அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா, தனிப்படை நெருங்கியதா இல்லையா, அது சம்பந்தமான விவாதங்கள். விஜய் நடைபயணம் போகிறாரா, ஆளுநரை எப்போ சந்திக்க போகிறாங்கன்னு அது ஒரு பக்கம் இன்னொரு விவாதங்கள். இன்னொரு விவாதம், திமுக கூட்டணியிலேருந்து யாருமே வெளியில் போக மாட்டாங்க, நான் வெளியில் போக மாட்டேன்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லி நான் புத்தக வெளியில் கலந்துக்க போகிறேன் இல்லைன்னு சொல்லி அது ஒரு விவாதம். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய அரசியலில் பார்த்தீங்கன்னா வக்பு சட்டம் கொண்டு வந்தது சரியா தப்பா, அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம், எங்களை பிஜேபி கபலீகரம் செய்கிறது அப்படின்னு இஸ்லாமியர்கள். இன்னொரு பக்கம் ஒரு படம் எடுத்து அதில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் மாதிரி காமிச்சு அந்த படத்தை எல்லாரும் புகழ்கிறாங்க. இப்போ அதாவது வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பிங்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஜவஹர்லால், கூட்டணி கட்சியில் இருக்க ஜவஹர்லால் அவர் சொல்கிறாரு, என்னங்க அது இந்த படத்தில் இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு. ஆக்சுவலாக அதை முதல்வரே பாராட்டுறாரு, அந்த படத்தை துணை முதல்வர் பாராட்டுறாரு. ஆனால் இஸ்லாமியர்கள் இவருக்கு ஓட்டு போடணுன்னு வேறு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. உடனே இதுக்கு திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் திட்டுறீங்கன்னு அது ஒரு 10 பேர் வருவாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்ததா இல்லையா? நடந்தது தானே சொல்கிறோம். பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? இந்தியா முழுக்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன? அடிப்படை பிரச்சனை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? நம்ம உலகளாவிய பிரச்சனை பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணுமா இல்லை அவர் ஜெயிக்கணுமா, அதை பற்றியான வாதங்கள். ஒவ்வொரு விஷயம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன். நம்ம பேசுகிறது ஒரு கருத்துக்களை நம்ம சொல்கிறோம்னா எது இப்போ பரபரப்பாக பேசப்படுது? அன்னன்னைக்கு அந்தந்த விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு நம்ம முக்கியமான பிரச்சனையான இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது அழுத்தப்படுகிறது. ஏன் இந்த பணவீக்கம் அழுத்தப்படுதுன்னா நம்மளை அந்தந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுறாங்க. உடனே பிரதமர் மோடி சொல்கிறாரு, இல்லை அதாவது காங்கிரஸ் ஒரு மட்டமான கட்சி, அது அரசியலமைப்பு சட்டம் SC ST இவங்க பழங்குடியினர் இவங்ககிட்ட எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அது ஒரு பிரச்சாரம். இன்னொரு பக்கம் மூடா கேஸ் அது ஒரு வேக போயிட்டுருக்குது. திடீர்னு ED ரைடு. தொடர்ந்து சொல்கிற நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், எத்தனை பிரச்சனை பேசுகிறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. இதை பேசினா மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. யார் போதை மருந்து நடிகர்கள் பயன்படுத்தினார்னா அதுக்கு ஒரு கூட்டம். இப்போ படம் ஒரு புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க படம், நேற்று படம் அது ஓடுமா இல்லையான்னு அதுக்கு ஒரு கூட்டம். இப்படி நம்மளுடைய முக்கியமான பிரச்சனையை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஆகியிருக்கிறது பிஜேபியுடைய தந்திரம். இது பிஜேபியோட தந்திரமாக தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பணவீக்கம் எப்படி நடந்தது? இந்த பணவீக்கம் இவ்வளவு தூரம் ஏற்றம் பெறுவதற்கு யார் காரணம்னா திறமையில்லாத நிர்வாகம். நல்லா யோசனை பாருங்கள். மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்ததா? ஏன் நடக்கலை அப்படின்னா அவர் ஒரு பொருளாதார மேதை, இதை யாராவது மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் இருக்கும்போது தான், அதாவது நம்ம மோசமான காலகட்டத்தில் உலகமே மந்த நிலையில் இருக்கும்போது கூட மன்மோகன் சிங் ஆட்சியில் சிதம்பரம் இருக்கும்போது நல்லா பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நிலவரம் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன அன்னபூர்ணா விஷயம், இவங்க ஜிஎஸ்டி போட்ட லட்சணம், இன்றைக்கி சிறு குறு தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. சரி, ஜிஎஸ்டி பணத்தையாவது மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த மாநிலங்களுக்கும் கொடுக்கறதில்ல. இதை விட இன்னும் பார்த்திங்கன்னா அந்த மெகா பஸ் அந்த மாதிரியான கம்பெனிகள் பார்த்திங்கன்னா மராட்டியத்தில் தொடங்க வேண்டியது போய் குஜராத்தில் தொடங்குறாங்க. தமிழகத்தில் தொடங்க வேண்டிய அந்த தளவாட உற்பத்தி அது என்ன பண்ணுறாங்க, பிஎஸ் கோயலை சந்தித்ததுக்கப்புறம் நேராக அவங்கள கூட்டு போய் குஜராத்தில் தொடங்க வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாங்கிறது ஒரு குஜராத் யூபிக்குள்ளே சுருண்டு கிடைக்கிறது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வந்துட்டு இருக்கும்போது இதை பற்றி விவாதம் பண்ணுறோம். நிர்மலா சீதாராமன் சௌகரியமாக தப்பிச்சுக்கிறாங்க. இங்கே கோயிலில் போய் பேசுகிறது, ஒரு பையனை வச்சு பேசுகிறது, இதெல்லாம் அது ஒரு பக்கம் ஒரு கூத்து ஓடிட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த பணவீக்கம் இந்த அளவுக்கு அதிகமானதுக்கு யார் காரணம்னா நிர்மலா சீதாராமன் தான். சரி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆட்சியில் நம்ம சொல்கிறோம்ல 10 லட்சம் கோடி வராக்கடன்,
இந்த கடன்லாம் யாருக்குங்க கொடுத்தாங்க? ஒன்றும் இல்லைங்க, நலிவடைந்த தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையை வந்து மூட போகிறாங்க. அதை யாருங்க வாங்கியிருக்கா? நம்ம அதானி தான் வாங்கியிருக்காரு. அதானி தவிர யார் வாங்கலையே? ஆமாங்க, ராம்தேவ்னு ஒரு சாமியார் இருக்கார், அவரும் வாங்கியிருக்காருங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காருங்க. சரி, அதானிக்கு எப்படிங்க அவ்வளோ பணம்? இல்லைங்க, எஸ்பிஐ கடன் கொடுத்தது, பேங்க்கே கடன் கொடுத்தது. ஆமாம், பேங்க் வந்து அவர் கடன் கொடுத்து அந்த இடத்த வாங்க சொல்லிச்சு. பேங்க் எங்கே கடன் கொடுத்தது அப்படின்னா, ஆமாங்க, போன காலத்தில் கடன் கொடுத்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டாங்க. நீரவ் மோடியிலேருந்து விஜய் மல்லையிலேருந்து ஓடிட்டாங்க. இவர் எப்போ ஓட போகிறாருன்னு தெரில. பிஜேபி ஆட்சி வந்தோன்னா 1 நாள் ஓடிடுவார். ஏன்னா நிறையா கடன்லாம் கொடுக்குறாங்களே, வரா கடன் எப்படி தள்ளுபடி பண்ணுவீங்க? ஏழை விவசாயியோ இல்லை மாணவரோ ஒரு கல்வி கடனோ விவசாய கடனோ வாங்கினா தள்ளுபடி பண்ணுறீங்களா? அந்த தள்ளுபடி பண்ணுறதுக்கு எவ்வளோ, அது ஒரு 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 இது அப்படியே தேர்தல் அறிக்கையில் பாருங்கள், நாங்கள் விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க. ஆனால் வரா கடன் நீங்கள் பணக்காரங்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லாமல் தள்ளுபடி பண்ணுறீங்க. அப்போ எந்த விதத்தில் நியாயம்? கேட்டால் வந்து அந்த நிறுவனம் பாதிக்கக்கூடாதுங்கிறீங்க. இது எல்லா விஷயங்களும் இந்தியாவில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்னென்னா, 23, 24ஆம் ஆண்டு அந்த ஆண்டில் 5.4% இருந்த சில்லறை, இது நிர்மலா சீதாராமன் சொன்னது. 22, 23 6.7. இது எல்லாம் இன்றைக்கி 9.7. இன்றைக்கி காய்கறிகள் 42% உயர்ந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, ஆந்திராவிலேருந்து வெங்காயம் வரல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய ஒன்றிய அரசுடைய தவறான கொள்கை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்றுமதி பண்ணக்கூடாது, எதை மகாராஷ்டிராவிலேருந்து வெங்காயத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க. அந்த கொள்கையை வச்சு அவங்க என்ன பண்ணணும்? வெங்காய கிடங்கு அமைக்கணும். அது அமைக்காதனால நிறைய அழுகி போச்சு. இப்போ என்னாச்சு? டிமாண்டு. இந்த டிமாண்ட் என்ன நடக்குது? தமிழ்நாடு உள்ளிட்ட நகரங்கள் எல்லாம் அத்தியாவசிய பொருட்களின் விலை பயங்கரமாக உயர்ந்துட்டு இருக்குது. இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும்போது ஒரு பக்கம் இதை பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி நாட்டில் இருக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வராக்கடனை எப்படி அவங்க தள்ளுபடி பண்ணாங்க? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளுக்கு அவர்கள் அளித்த சலுகை, இந்த சலுகையின் மூலமாக பிஜேபி பெற்ற ஆதாயம், இந்த எந்த விஷயத்தையும் இதை பற்றி எதுவுமே பேசாத மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல், இஸ்லாமியர்களை குறிவைத்து இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களுக்கு ஒரு ஆபத்து நடுப்படுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இந்துக்கள் வந்து பருப்பு விலையும் புளியும் வாங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்துக்களே ஒன்று கூடுங்கள் எந்த இந்து ஒன்று கூடுவார்? இதை ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி, இந்த மக்கள் பிரச்சனையெல்லாம் தாண்டி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு என்ன? அதனுடைய மிஷினரி, அதற்கு தேவையான கோடிக்கணக்கான பணம். இன்றைக்கி பணம், அதிகாரம், இது 2 தான். அதனால தானே பயமாகுது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம்? அடுத்து திமுக தாங்க வரும். ஏங்க, திமுக காட்டுறக்க பணம் வந்து மற்ற கட்சியில் இருக்குதாங்க, பணம் அதிகாரம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இது இந்த கட்சி அந்த கட்சி இல்லைங்க. இவங்களை உடனே திமுக காரங்களாம் கிளம்பி வந்துடாதீங்க. திமுக எல்லா கட்சியிலும் தான் இருக்குது. திமுக எல்லா கட்சியிலும் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பிஜேபியுடைய இந்த பொருளாதார நிலைமை பற்றி பேசுகிறோம். இது சரியா இல்லையா? இது எல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே இந்தியாவில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பேசிகிட்டு இருக்குது. மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துக்க வேணாங்களே. முக்கியமான பிரச்சனையே பெருசாக யாரும் தொடவே இல்லையே. இந்த மேட்டரில் எங்கேயாவது நிர்மலா சீதாராமன் இந்த பணவீக்கம் மேட்ரு வந்ததில்லை. பணவீக்கத்தை பற்றி யார் விவாதிச்சா? பணவீக்கம் சம்பந்தமாக இன்றைக்கி மகாராஷ்டிரா தேர்தல் எதிரொலிக்குது. மகாராஷ்டிரா தேர்தல் தொடர்ந்து நம்ம சொன்னோம், இங்கே எதிரொலிக்கலை, மகாராஷ்டிராவில் எதிரொலிக்குது. ஏன்? அங்கே வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிடுச்சு, அத்தியாவசிய பொருட்களின் விலை இருக்குது, வெங்காயம் பிரச்சனை, டெல்லியில் வெங்காயத்தினால் ஆட்சியை இழந்தது. இதெல்லாம் பார்த்து கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு மோசமான ஒரு நிதி அமைச்சரை இந்திய வரலாறே கண்டதில்லைங்கிற அளவு தான் புள்ளி வரம் சொல்லுது. இவங்க வந்து என்னென்னா, நாங்கள் அவங்களோட நல்லுறவு பண்ணுறோம், இவங்களோட நல்லுறவு பண்ணுறோம். இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் சிறு குறு தொழில்கள் எவ்வளோ மூடப்பட்டது, அத்தியாவசிய பொருட்களுக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த பணவீக்கம் இப்படியே இருக்குன்னு பார்த்தா இல்லைங்க, அது அக்டோபர் தான். நவம்பரில் வந்து இன்னும் 9.7 அதிகமாகுங்கிறாங்க. 9 அதிகமானால் மக்கள் எப்படி தாங்குவாங்க? அந்த மக்கள் தாங்குவதற்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2000 ரூபா, 2100, 3100 இப்படி காசெல்லாம் எடுத்து கொடுத்து யார் பாதிக்கப்படுறாங்க நல்லா யோசனை பாருங்கள். ஏழை மக்களுக்கு 2300 நீங்கள் கொடுத்துட்றீங்க. யார் பாதிக்கப்படுறா? கம்மியாக ஜிஎஸ்டி கட்டுறது, கம்மியாக ஐடி கட்டுற நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபாவும் கிடைக்காது, அவங்களுக்கு நீங்கள் வரியும் போடுவீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ நடுத்தர மக்கள் தொடர்ந்து ஏழைகள் முன்னேற வேண்டும், மாற்று கருத்தில் அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. 2000 ரூபாவோ 1000 ரூபா நடுத்தர மக்களுக்கு கிடைக்காது. அப்போ நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க? கேட்டால் அடிக்கடி விளம்பரம் வேறு, டேக்ஸை ஒழுங்காக கட்டி விடுங்கள், தேசத்தின் நலன் தான் முக்கியம். ரைட்டுங்க, தேசத்தின் நலன் முக்கியம். என்னுடைய நலத்தை பார்த்து தாங்க தேச நலம் பார்க்கணும். என் நிலமே இங்கே நாய்விடாத பாடாக இருக்கும்போது தேசத்தின் நலத்தை நாங்கள் எப்படி பார்க்கணும்? யோசிக்க மாட்டாங்களா? பெரிய பணக்காரங்க இவங்கெல்லாம் வந்து பணத்தை வாங்கிட்டு வெளில ஓடிடுவீங்க, நடுத்தர மக்கள் கட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது இந்தியா எங்கேயே போகிறது அப்படின்னு தான் நினைக்க தோணுது. தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி பதிவுக்கு வந்து என்னென்னா, சில பேர் வந்து ஒன்றும் புரியல நமக்கு. என்னென்னா,
திமுக ஆதரிச்சே பேசணும், அதிமுக ஆதரிச்சே பேசணும், விஜய் ஆதரிச்சே பேசணும், பிஜேபி ஆதரிச்சே பேசணும்னு எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஆதரவாக எப்படி என்னங்க ஒரு எனக்கு புரியல. நமக்கு இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனைக்கு நம்ம சொல்கிற விஷயம் ஏதாவது தப்பாக சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒருத்தர் திராவிட மாடலாட்சி நீங்கள் எதிர்த்து விட்டீர்கள்ங்கிறாங்க. இன்னொருத்தர் பிஜேபி வந்து எவ்வளோ பெரிய கட்சி, ஐயா மோடி கடவுள், அந்த கடவுளையும் நீங்கள் திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. எடப்பாடி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காருன்னு அது ஒரு குரல் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோன்னு தெரில. ஆனால் என்ன ஒன்று தான், ஏழைகள் வயிறு எரிய அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படும் போது, நடுத்தர மக்கள் பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக அவர்கள் வேகம் எடுப்பார்கள். அது நீங்கள் என்ன தான் மனமாற்றம் பண்ணாலும் அவங்க அடுத்த நாள் வந்து காய்கறி கடைக்கு போகும்போதும் மளிகை சாமான் வாங்கும் போதும் இது தெரியும். இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக முடியும். நினச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்களே ரொம்ப நாள் மேலே கொடி நாட்டிகிட்டு இருக்கலான்னு. விரைவில் அந்த மாயை அழியும். ஏன் பிஜேபி நம்ம தொடர்ந்து சொல்கிறோம்னா, பிஜேபி தாங்க எல்லா மாநிலத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இன்றைக்கி பிஎம் ஸ்டீலேருந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுக்காது யார், பிஜேபி தானே. அப்போ பிஜேபி தான் நம்ம குறி வைக்கணும். அதை விட்டுட்டு இவங்களுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன இவங்க எதை நோக்கி போகிறாங்க? எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கிடைக்காம போகிறது யார் காரணம்? பிஜேபி தானே. பிஜேபியோட கூட்டணி இப்போ ஓடி வர்றார். ஐயோ எங்களுக்கு ஒட்டு உறவு இல்லைன்னு இன்னும் எதுக்க மாட்டீங்களே? தொடர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது என்னென்னா டோட்டலாக அந்த மிஷினரியை மோசப்படுத்தியது பிஜேபி தான். இடி சிபிஐ வச்சு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கான தண்டனையை பெருசாக அனுபவிப்பாங்க. பெருசாக வந்தது பெருசாக போகுண்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பிஜேபியோட நிலைமையை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.